இங்க விஜய் பண்ண தப்ப தாத்தாவுமே விஜய்க்கு புரிய வச்சிட்டு இருக்காரு. இங்க பாரு விஜய், உனக்கு இது வந்து பெரிய விஷயம் இல்லாம இருக்கலாம், பட் ஆனா காவேரிக்கு ரொம்பவே கஷ்டமா இருந்திருக்கும். அந்த அக்ரிமெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயத்துல எனக்கு அக்ரிமெண்ட் போட்டதே தப்புன்னு தோணுது நீ சொன்னல, பட் ஆனா அந்த நிமிஷமே நீ காவேரியை கூப்பிட்டு இனிமேல் அக்ரிமெண்ட் நான் போடவே மாட்டேன், சொல்லப்போனா இந்த அக்ரிமெண்ட் செல்லாது, எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி அந்த அக்ரிமெண்ட் அப்பவே கிழிச்சு போட்டிருந்தேன்னா அவ உண்மையுமே உன்னை ரொம்பவே நேசிச்சிருப்பா. ஆனா நீ தான் அந்த அக்ரிமெண்ட் வச்சு நிறைய தேவையில்லாத விஷயங்கள்லாம் பண்ணிட்ட. அதனால அவளுக்கு ரொம்பவே கஷ்டமா இருந்திருக்கும். உனக்கு வந்து எல்லாமே ஜாலியா இருக்கலாம் விஜய், ஆனா அவளோட மனசுல ஒரு வருஷம் ஆனதுக்கு அப்புறம் கண்டிப்பா அந்த அக்ரிமெண்ட்டை காமிச்சு நம்மள வீட்டை விட்டு வெளியில சொல்ல போறாங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நிமிஷமும் அவ பயந்துகிட்டே இருந்திருப்பா. அதே நேரம் அவளோட மனசு ஃபுல்லா பயங்கரமான வழியா இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி எங்க தாத்தாவுமே விஜய் பண்ண தப்ப விஜய்க்கு புரிய வைக்கிறாரு. அதே நேரத்துல விஜயுமே இல்ல தாத்தா, நான் உண்மையுமே இந்த விஷயம் இவ்வளவு பெருசா போகும்னு நினைக்கவே இல்லை அப்படின்ற மாதிரி எங்க விஜயமே ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. அதே நேரம் தாத்தாவுமே எங்க பாரு விஜய், நீ வெண்ணில சம்பந்தப்பட்ட விஷயத்தை நீ பெரிய தப்பு பண்ணிட்ட. உண்மையை சொல்ல போனா உன் மேல இருக்கிற அளவு கடந்த அன்புனாலதான் இந்த பக்கம் காவேரி வெண்ணிலாவை வீட்டுக்கே கூட்டிட்டு வந்தா. அது எதுக்காக? நீ கஷ்டப்படக்கூடாது, உன் மனநல சரியாகணும், என்னைக்காவது ஒரு நாள் நீ இந்த மாதிரி வெண்ணிலாவை பாக்குறப்போ நீ ஃபீல் பண்ணிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் அவ இதெல்லாம் பண்ணா. ஆனா நீ அதெல்லாம் பெருசா எடுத்துக்காம மறுபடியும் அவளுக்கு ஆப்போசிட்டா பண்ற மாதிரியே இந்த பக்கம் வெண்ணிலாவை இதே வீட்டுல தங்க வச்ச அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் தாத்தா இங்க விஜய் பண்ண எல்லா தப்பையுமே சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஆனா இதை கேட்டுட்டு இருக்க விஜயமே, தாத்தா நீங்க சொல்றதெல்லாம் எனக்கு புரியுது, பட் எல்லாமே வந்து நான் நல்லதுக்காக தானே பண்ணேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுதான் விஜய், நீ நல்லதுக்காக தான் பண்ண, ஆனா அந்த விஷயத்தை நீ சொல்லிட்டு செஞ்சிருக்கணும் விஜய். நீ எந்த விஷயத்தையுமே வெளியில ஓப்பனா வந்து காவேரி கிட்ட பேசாம உன் மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு இருந்துட்டு காவேரியை ரொம்பவே கஷ்டத்தை தள்ளிட்ட. அந்த ஒரு காரணத்தினாலதான் இந்த மாதிரி அவங்க அம்மா அப்பா வந்து அடிச்சு கூட்டிட்டு போறப்போ கரெக்டா காவேரி வேற வழியே இல்லாம உன்னை விட்டு வேலைக்கு போனா. ஆனா இந்த தப்பெல்லாம் நீ பண்ணாம இருந்திருந்தனா இந்த அக்ரிமெண்ட்லாம் ஒரு பிரச்சனையே கிடையாதுப்பா. அவ என்னதான் அடிச்சு அவளை இழுத்தாலும் அவ கண்டிப்பா உன்னை விட்டுட்டு வரமாட்டேன்னு சொல்லிட்டு இதே வீட்டுல இருக்கிறதுக்கு தான் ட்ரை பண்ணிருப்பா. நீ தான் தப்பு பண்ணிட்ட அப்படின்ற மாதிரி இங்க விஜய்க்கு தாத்தாவுமே புரிய வச்சிருக்காரு. இதை கேட்ட விஜயமே பயங்கரமா ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. உண்மை சொல்லப்போனா நம்ம காவேரி கிட்ட ரொம்பவே வந்து விளையாண்டுட்டோம், அவகிட்ட நிறைய சர்ப்ரைஸ் கொடுக்குறேன்னு சொல்லி அவ மனசு ஃபுல்லா வழியை ஏத்தி அவளை ரொம்பவே கஷ்டப்படுத்திட்டோம் அப்படின்ற மாதிரி இங்க விஜயமே பயங்கரமா யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. சொல்லப்போனா ஃபீல் பண்ணி அலையும் கூட ஆரம்பிக்கிறாரு. அதே நேரம் இன்னொரு பக்கம் எங்க வீட்டுல இருக்க காவேரி கிட்ட வீட்டுல இருக்க எல்லாரும் பயங்கரமா சத்தம் போட ஆரம்பிக்கிறாங்க. உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும், இப்படிப்பட்ட காரியத்தை செய்யறதுக்கு உனக்கு எப்படி மனசு வந்துச்சு அப்படின்னு சொல்லி வீட்டுல இருக்க எல்லாருமே ரொம்பவே கோவப்பட ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரத்துல கங்காமே, இங்க பாருமா எல்லாம் முடிஞ்சு போச்சு, சம்மந்தம் இல்லாம மறுபடியும் இந்த மாதிரி காவேரி திட்டிட்டு இருக்காத, அவ பண்ணது எல்லாமே நம்ம குடும்பத்துக்காக தான் பண்ணிருக்கா, சொல்லப்போனா அது தியாகம் தான், பட் இருந்தாலும் அவரோட வாழ்க்கை இதனால அழிஞ்சு போச்சு அப்படின்ற மாதிரி கங்காவுமே ஃபீல் பண்ணி இந்த பக்கம் காவேரிக்காக சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் காவேரியோட அம்மாவுமே இதுக்கு மேல எந்த ஒரு காரணத்தை கொண்டும் அந்த மாதிரி ஒரு ஆள் கூட நீ சேரக்கூடாது, சொல்லப்போனா இந்த மாதிரி பணத்துக்காக உங்ககிட்ட அக்ரிமெண்ட் மேரேஜ் பண்ண ஒருத்தனோட நீ வாழ்நாள் ஃபுல்லா வாழ்ந்தானா அது ரொம்பவே கஷ்டமா இருக்கும், இதுக்கு மேல அந்த ஆளு உன் லைஃபுக்கு தேவையில்ல அப்படின்ற மாதிரி காவேரியோட மனசை மாத்த ட்ரை பண்றாங்க. ஆனா காவேரியோட மனசு ஃபுல்லா இந்த பக்கம் விஜய் மட்டும் தான் இருக்காரு. அங்க காவேரி அங்கிருந்து கிளம்புறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட விஜய் ரொம்பவே ஹாப்பியா பேசிட்டு இருந்தாரு. ஒருவேளை நம்ம தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டோமா, விஜய்க்கு உண்மையுமே நம்ம மேல நிறைய அன்பு இருக்கு அப்படின்ற மாதிரி அவங்களே அவங்கள சந்தேகப்பட ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரம் விஜய் விட்டு பிரிஞ்சு வந்ததை நினைச்சு அவங்க ரொம்பவே ஃபீல் பண்ணி ஆள ஆரம்பிக்கிறாங்க. இந்த பக்கம் விஜயுமே நைட்டு ஃபுல்லா தூங்காம பயங்கரமா வந்து இந்த பக்கம் காவேரி நினைச்சு அழுதுட்டு அடுத்த நாள் காலையில எந்திக்கிறாரு. எந்திரிச்ச உடனே இந்த பக்கம் வேக வேகமா கீழே வந்து தாத்தா கிட்ட, தாத்தா நான் போய் இப்ப காவேரியை வீட்டு கூட்டிட்டு வரலான் இருக்கேன், நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா தாத்தாவுமே, இங்க பாரு விஜய் அவசரப்படாத, இப்ப நீ கூப்பிட்டவன காவேரி இங்க வீட்டுக்கு வந்துருவான்னு நினைக்கிறியா அப்படின்ற மாதிரி விஜய்ட்டு கேக்குறாங்க. அப்ப விஜயமே, ஆமா தாத்தா காவேரிக்கு கண்டிப்பா என் மேல அன்பு இருக்கு, நான் வான்னு கூப்பிட்டேன்னா கண்டிப்பா என்ன தேடி வந்துருவா அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் விஜய் சொல்லிட்டு இருக்காரு. ஆனா இதை கேட்டவொடனே இந்த பக்கம் தாத்தாவுமே, எங்க பாரு விஜய் நீ இப்ப போன அப்படின்னா கண்டிப்பா அவங்க டென்ஷன் ஆவாங்க அப்படின்னு சொல்லி பாக்குறாங்க. ஆனா விஜயமா அது எதையுமே கேட்காம, இல்ல நான் கண்டிப்பா போய் கூப்பிட்டு தான் தீருவேன் அப்படின்ற மாதிரி அவருமே இங்க காவேரியோட வீட்டுக்கு போறாங்க. அங்க போன உடனே இந்த பக்கம் காவேரி காவேரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து வெளியில இருந்து கத்துறாங்க. அப்ப இதை பார்த்துட்டு இருக்க குமரனும் விஜய் தான் வந்திருக்காரு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு, நீங்க இங்க எதுக்கு வந்தீங்க, முதல்ல இங்க இருந்து கிளம்புங்க, இங்கெல்லாம் நீங்க வரக்கூடாது அப்படின்ற மாதிரி இங்க விஜய் அங்க இருந்து கிளம்ப சொல்றாங்க. ஆனா விஜயமே, இல்ல குமரன் நான் கண்டிப்பா காவேரி கூட்டிட்டு போலான்னு வந்திருக்கேன், முதல்ல காவேரி வெளியில வர சொல்லுங்க அப்படின்ற மாதிரி இங்க விஜயமே சொல்லிட்டு இருக்காங்க. இங்க விஜயோட குரலை கேட்ட உடனே வீட்டுல இருக்க எல்லாருமே ரொம்பவே டென்ஷனோட அடிச்சு பிடிச்சி வெளியில வராங்க. அதே நேரத்துல காவேரியோட அம்மாவுமே, நீங்க எதுக்கு காவேரி கூப்பிடுறீங்க, காவேரி கூட்டிட்டு போறதுக்கு உங்களுக்கு அருகதை கிடையாது அப்படின்ற மாதிரி இங்க விஜய் திட்ட ஆரம்பிக்கிறாங்க. அப்ப விஜயமே, இங்க பாருங்க நீங்க தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்க, நான் சொல்றத முதல்ல தெளிவா புரிஞ்சுக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் பேச வராரு. ஆனா அதே நேரம் இங்க காவேரியோட அம்மாவுமே, என்ன அத்தான் கூப்பிடாதீங்க, நீங்க பண்ண கேவலமான செயலுக்கு கண்டிப்பா நீங்க என்ன அத்தான் கூப்பிடவே கூடாது அப்படின்ற மாதிரி ரொம்பவுமே கோவப்படுறாங்க. அப்ப இதை பார்த்துட்டு இருக்க விஜயமே, இங்க பாருங்க நீங்க என்ன வேணாலும் என்ன திட்டுங்க, என்ன வேணாலும் பண்ணுங்க, ஆனா காவேரியை மட்டும் தயவு செஞ்சு என் கூட அனுப்பி வச்சிருங்க, என்னால காவேரி எல்லாம் இருக்க முடியாது, கண்டிப்பா நான் காவேரி கூட தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி விஜய் சொல்றாங்க. ஆனா இதை கேட்டுட்டு இருக்க காவேரியோட அம்மாவுமே, என்ன விஜய் இப்படி பேசிட்டு இருக்கீங்க, உண்மை சொல்ல போனா நீங்க வந்து கொடுத்த பணத்துக்கு தான் என் பொண்ணு அங்க இருந்துட்டு வந்துட்டால, கிட்டத்தட்ட ஒரு வருஷம் நீங்க தான் அக்ரிமெண்ட் மேரேஜ் பண்ணி வச்சிருந்தீங்கல்ல, அப்புறம் என்ன மறுபடியும் இப்ப காவேரி அங்க வரணுமா, மறுபடியும் புதுசா ஒரு அக்ரிமெண்ட் போடணுமா அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் காவேரியோட அம்மா ரொம்பவே கோபத்தோட இங்க விஜயை பார்த்து டென்ஷனாக பேசிட்டு இருக்காங்க. அப்ப இதை பார்த்துட்டு இருக்க குமரனும், இங்க பாருங்க விஜய் நீங்க முதல்ல இங்க இருந்து கிளம்புங்க, காவேரி கண்டிப்பா உங்க கூட வரமாட்டா, சொல்லப்போனா அவ ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்கா, இப்ப அவளை உங்க கூட அனுப்ப முடியாது, ஏன்னா நீங்க நம்பிக்கையானவர்னு சொல்லி இவ்வளவு நாள் நாங்க நம்பிட்டு இருந்தோம், அந்த நம்பிக்கையை கெடுக்கிற மாதிரி நீங்க நிறைய விஷயம் பண்ணிட்டீங்க, நீங்க பண்ண விஷயம் எல்லாமே இங்க காவேரியோட வாழ்க்கை அழிச்சிருக்கு அப்படிங்கறதா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய உண்மை, முதல்ல இங்க இருந்து கிளம்புங்க அப்படின்ற மாதிரி இங்க விஜய் அங்க இருந்து கிளம்ப சொல்றாங்க. விஜயமே என்ன பண்றதுன்னு
தெரியாம எங்க காவேரியை பார்க்க கூட முடியலன்னு சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்ணி அழ ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரம் இன்னொரு பக்கம் வீட்டுக்குள்ள இருக்க காவேரியுமே எங்க விஜயை பார்க்க முடியல, கண்டிப்பா வந்து அவர் என்ன ரொம்பவே தேடிக்கிட்டு இருக்காரு, கண்டிப்பா என் மேல லவ் இருக்கு, நம்ம எப்படியா போய் சேரணும்னு நினைச்சாலும் இந்த பக்கம் வீட்டுல இருக்க யாரும் விட மாட்டாங்கன்னு சொல்லி அவங்களுமே வீட்டுக்குள்ளே உட்காந்து அழுதுகிட்டு இருக்காங்க. அதே நேரம் இன்னொரு பக்கம் இங்க யமுனாவுமே இங்க பாருக்கா, நீ இனிமேல் அந்த ஆள் கூட சேர்ந்து வாழணும்னு எந்த ஒரு அவசியமும் கிடையாது, நீ உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை நம்ம அமைச்சுக்கணும், முதல்ல இந்த பிரஷர்ல இருந்து வெளியில வா, நீ ரொம்பவே வந்து விஜய் நினைச்சு அழுதுகிட்டு இருக்காத, அவர் ஒன்னும் நீ அழுற அளவுக்கு ஒர்த்து கிடையாது, அவர் ரொம்பவே கேவலமானவர் அப்படிங்கறத நிரூபிச்சிட்டாரு அப்படின்ற மாதிரி இங்க யமுனாவும் காவிரியோட மைண்ட மாத்த பாக்குறாங்க. ஆனா இதை கேட்டுட்டு இருக்கிற கங்காவுமே இங்க பாரு, நீ முதல்ல உன்னோட வேலையை பாரு, சம்பந்தம் இல்லாம அவ வாழ்க்கைக்குள்ள போவாத, உன் வாழ்க்கை இங்க தொங்கல்ல இருக்கு, நீ முதல்ல அதை சரி பண்றதுக்கு பாரு, தேவையில்லாம காவிரியோட வாழ்க்கையில தலையிட்டு அவரை டென்ஷன் ஆயிட்டு இருக்காது அப்படின்ற மாதிரி எங்க கங்காவுமே யமுனாவை திட்டிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல இங்க குமரனுக்குமே நிவின் கால் பண்றாரு. என்ன இது நிவின் கால் பண்றான், ஒரு வேலை யமுனாட்ட பேசுறதுக்கு கால் பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு குமரோட இருந்துகிட்டு நிவினோட கால் அட்டன் பண்றாங்க. அதே நேரத்தில் ஆப்போசிட்ல இருக்க நிவினுமே குமரன் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி கேட்கணும், இந்த மாதிரி யமுனா அங்கேயே வந்திருக்கா அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. உடனே இதை கேட்டோன்னு குமரனுமே ஆமா ப்ரோ யமுனா இங்கதான் வந்திருக்காங்க, சொல்ல போனா கிட்டத்தட்ட நேத்து ஒரு பயங்கர பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதை கேட்டோன்னு நிவினுமே ரொம்பவே ஷாக் ஆயிட்டு என்ன பிரச்சனை என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேட்கிறப்பதான் இங்க குமரனுமே நேற்று நடந்த விஷயம் எல்லாத்தையுமே இங்க நிவின்ட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப இதெல்லாம் கேட்டுட்டு இருக்க நிவினுமே இந்த யமுனாக்கு வாய் ரொம்ப நீளம் தான், சொல்ல போனா தேவையில்லாம பெரிய பிரச்சனை பண்ணிட்டா, சொல்ல போனா இந்த பிரச்சனைனால காவேரி ரொம்பவே ஹர்ட் ஆயிருப்பான்னு சொல்லி இந்த நிவினுமே யோசிச்சுட்டு இருக்காங்க. அதே நேரத்துல இங்க நிவினுமே எனக்கு தெரியும் பிரதர், இந்த யமுனா கிட்ட எந்த விஷயம் தெரிய வந்தாலும் அவ எப்பவுமே எல்லா விஷயத்தையும் வெளியில சொல்லி இந்த மாதிரி எல்லாருக்கும் சண்டையை மூட்டி விட்டுருவா, அப்படிதான் இப்படி ஒரு விஷயத்த பண்ணிருக்கா அப்படின்ற மாதிரி இங்க நிவினுமே சொல்றாங்க. இதை கேட்டவன தான் இந்த பக்கம் குமரனுக்கு புரிய வருது. அப்பனா இந்த உண்மை நமக்கு தெரியறதுக்கு முன்னாடி நிவினுக்கு தெரிஞ்சிருக்கு, அப்ப ஏன் நிவின் நம்ம கிட்ட இந்த விஷயத்த சொல்லாம இருந்தன்னு சொல்லி நிவின் மேல கொஞ்சம் கோவப்பட ஆரம்பிக்கிறாங்க. உடனே குமரன் இருந்துகிட்டு ஏன் நிவின் இப்படிப்பட்ட பிரச்சனை நடந்திருக்கு அப்படிங்கிறது நான் சொல்லிதான் உங்களுக்கு தெரியுமா, இல்ல இதுக்கு முன்னாடியே காவேரி இந்த டேட்ல பிரிய போறாங்க, இந்த மாதிரி அக்ரிமெண்ட் இருக்கு அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு தெரியுமா அப்படின்ற மாதிரி இங்க குமரன் கேட்கறாங்க. குமரன் கேட்ட கேள்விக்கு போய் சொல்ல முடியாத நிவினுமே உண்மை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஆமா குமரன் எனக்கு தெரியும், சொல்ல போனா அக்ரிமெண்ட் போடும் போதே எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி இங்க நிவின் சொல்றாங்க. இதை கேட்டோன்னே இங்க குமரனுக்கு நிவின் மேல பயங்கரமா கோபம் வர ஆரம்பிக்குது. என்ன நிவின் இவ்வளவு நாளா நம்ம ஒண்ணு பழகிட்டு இருக்கோம், ஆனா இந்த மாதிரி ஒரு பெரிய விஷயம் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயத்த எதுக்காக என்கிட்ட நீங்க மறைச்சிங்க, உண்மையை சொல்ல போனா நீங்க என்னோட நல்ல ஃப்ரெண்ட் மாதிரி அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கிட்டு இருந்தேன், ஆனா நீங்களும் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை பண்ணுவீங்க நான் நினைக்கவே இல்லை அப்படின்ட்டு இந்த பக்கம் கோவப்பட ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரத்துல குமரனுமே இந்த பக்கம் யமுனா கிட்ட போயிட்டு எங்க பாரு யமுனா நீ முதல்ல உன் வீட்டுக்கு கிளம்புற வழியை பாரு, இந்த மாதிரி நிவின் கால் பண்ணி உனக்காக கூப்பிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் யமுனாட்ட சொல்றாங்க. இதை கேட்ட யமுனாவுமே சரி நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே அங்கிருந்து கிளம்புறாங்க. அதே நேரம் இதை பார்த்துட்டு இருக்கிற குமரனுமே இந்த பிரச்சனைக்கான முக்கியமான காரணமே இந்த யமுனா தான், இந்த யமுனா இங்க வந்ததுனாலதான் பிரச்சனை ரொம்ப பெருசா போயிடுச்சு அப்படின்ற மாதிரி இங்க குமரனும் லைட்டா யமுனாவை திட்ட ஆரம்பிக்கிறாங்க.